வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையே இல்லைங்க. இன்னைக்கு திருச்செந்தூரில் சிறப்பாக சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் டிவியில் லைவில் சூரசம்ஹாரம் பார்த்தீங்க, எத்தனை பேர் கோயிலுக்கு டைரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூரபத்மனை வதம் பண்ண உடனே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம் தான் நான் பண்ணினேன். அப்புறமா சாமிக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் தேனும் தினைமாவும் தான் வச்சேன். நீங்கள் எப்படி இன்றைக்கி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி கடவுளை வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி பழனிக்கு ஒரு முறை பாத யாத்திரை போனேன். அப்போவே எனக்கு நல்ல திருப்பம் கிடச்சிது. அப்போ சஷ்டியில் விரதம் இருந்தால் இன்னும் என்னென்னலாம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையாக